ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். வெல்கம் டு கவலிzacraft. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிவ்வேனுடைய ரூல்ஸ் தெரியாதீங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செக் பண்ணிவிட்டு நீங்களும் கிவ்வே கான்டெஸ்ட்டில் கலந்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் இன்வைட் பண்ணலாம். இன்வைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய நேம் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ண சொல்லுங்கள், சரிங்களா? அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நான் ரீட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 10 ருபீஸ் இருந்துச்சுனாவே போதும். அதை வச்சு 3 விதமான ஒரு ஹோம் டெக்கரேஷன் திங்ஸ் வந்து நம்ம செய்ய போகிறோம், சரிங்களா? ஸோ வந்துட்டு இந்த மாதிரி 2 மெழுகு வாங்கிக்கோங்க போதும். மெழுகுவர்த்தி இந்த மாதிரி எங்கேயாவது கடையில் கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க. இல்லை அப்படியே பேக்கெட்டில் இருக்கும் மெழுகு, அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி குட்டி ஒரு பவுலில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க, அதிகமாக வேணாம். ஸோ அதில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு அடுப்பில் வச்சு லைட்டாக சிம்மில் வைங்க போதும். சிம்மில் வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளே அந்த மெழுகு வந்து ஃபுல்லாகவே உருகி இருக்கும். நம்ம அதை எடுத்து வந்து ரீயூஸ் பண்ண போகிறோம். அதை வச்சு தான் ரீயூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன திங்ஸ் இதில் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டாக நம்ம செய்ய போகிற கிராஃப்ட் வந்துட்டு இந்த வந்து தேங்காயினுடைய ஓடை வந்து டெக்கரேஷன் பண்ணி ஒரு கிராஃப்டாக போட்டிருந்தேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அதனுடைய வீடியோ பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு குச்சியில் வந்து த்ரெட்டு கட்டிட்டு இந்த மாதிரி சென்டராக வச்சுருங்க. அது எதுக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்தது நம்ம பண்ணக்கூடிய கிராஃப்ட் எது அப்படின்னா, திராட்சை பழத்தினுடைய குச்சிக்கு வந்து நம்ம கலர் பெயிண்ட் ஏதாவது ஒரு கலர் அடிச்சுட்டா அதை வச்சு நம்ம டெக்கரேஷன் பண்ண போகிறோம். ஸோ உங்கள்கிட்ட ஐஸ் வாட்டர் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதை விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஐஸ் க்யூப் எடுத்துட்டிங்கன்னா. அதே மாதிரி பாருங்கள், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கலர் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரையான் ஸ்கெட்ச் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிற கலரில். இல்லை மெழுகு ஆல்ரெடி வந்து இந்தமாரி கலராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மெழுகு இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு ஊற்றி வச்சுருங்க. ஃப்ரீசர்க்குள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்படியே ஒரு அழகான ஒரு கேண்டில் மாதிரி ரெடி ஆகிடும். ஸோ இதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, எவ்வளோ மெழுகு வந்து எவ்வளோ நேரம் எரிஞ்சாலும் மெழுகு வந்து வேஸ்ட்டாக கீழே போகாது. ஸோ அதுக்குள்ளாரியே தான் இருக்கும். அது ஒரு பெரிய ப்ளஸ் தான் நம்மளுக்கு. ஸோ இதே மாதிரி நிறைய நம்ம செஞ்சு வச்சோம் அப்படின்னா வீட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்ரியேட்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பண்ண போகிற கிராஃப்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு நான் ஆல்ரெடி செஞ்ச கிராஃப்ட் தான். பட் மெழுகுங்கிறதுனால இந்த கான்செப்டையும் இதுக்குள்ளார எடுத்துட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ட்ரை பண்ணிவிட்டு கரெக்டாக வந்தது அப்படின்னா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எது இருந்தாலும் சரி, நான் என்னுடைய வீடியோஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். ஸோ இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோஸ்க்கு எல்லாமே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதே மாதிரி என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய சேனல் வச்சுருக்கீங்களும் வந்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. ரொம்ப அவங்களுக்கும் நன்றி. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களுடைய வீடியோஸும் போய் பாருங்கள், தப்பு கிடையாது. ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய குக்கிங் சம்மந்தமாக நிறையா இருக்குது, கிராஃப்ட் சம்மந்தமாகவும் இருக்குது. ஸோ நிறைய இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் வந்துட்டு என்னுடைய வீடியோஸ் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த கமெண்டில் போய் பாருங்கள். பார்த்துட்டு அவங்களுக்கும் வந்துட்டு உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்கள், விருப்பம் இருந்துச்சுன்னா மட்டும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா உங்களுடைய விருப்பம்தான். ஓகே பாருங்கள், இது வந்து 3வது கிராஃப்ட்டு. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு குச்சி எடுத்து நம்ம குட்டியாக கட் பண்ணி அதில் வந்து மெழுகை வந்து பூ மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கணுங்க. ஒட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு ஒரு பூ, அழகான பூ மாதிரி தெரியும். ஸோ அதை என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க் நான் செஞ்சேன், சீடியை வச்சு, பூசணி விதையும் சீடியும் வச்சு. அதை வந்து என்ன பண்ணுறேன்னா அதை சுற்றி நான் வந்து ஒட்டி எடுத்துட்டேங்க. இது வந்து ரொம்ப நெருக்கமாக ஒட்டினீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஒரு வால் ஹேங்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இதுதான் நான் ரெடி பண்ண 3 கிராஃப்ட்டு. ஸோ உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அழகாக உங்களுக்கு வேணுங்கிற ஸ்டைலில் நீங்கள் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ஒர்க் ஆகலை அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பெல் ஐக்கான் ஒர்க் ஆகும். ஸோ அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். இது எல்லாமே நான் செஞ்ச கிராஃப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா என்னுடைய சேனல் வீடியோஸ் நீங்கள் போய் பார்க்கலாம். பாருங்கள், இது வந்துட்டு பென் ஸ்டாண்ட்
அதே மாதிரி என்னென்னு பாருங்கள், குட்டியாக வந்துட்டு டால் ஒன்று இருக்கும். அது வந்து ஆல்அவுட் பாக்ஸ் வச்சு செஞ்சது. ராதா கிருஷ்ணன் டெம்பிள் மினி சோஃபா. அந்த பின்னாடி பெரிய ஒரு டால் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் நான் செஞ்சது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் ஏதாவது சொல்லணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு மாதிரி கிராஃப்ட் எதாவது செய்யலைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, நாளைக்கு இதே மாதிரி நல்ல வீடியோவோட பார்க்கலாம். வாழ்க வளமுடன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.